அன்பினில் மகிழ்ந்திட அமைதியில் நிறைந்திட அன்பர் இல்லமே வாருங்கள். அவரில் வாழ்ந்திட ஆசி பெற்றிட அருளின் பழியினில் கூடுங்கள். அன்பினில் மகிழ்ந்திட அமைதியில் நிறைந்திட அன்பர் இல்லமே வாருங்கள். அவரில் வாழ்ந்திட ஆசி பெற்றிட அருளின் பழியினில் கூடுங்கள். எண்ணம் நிறைவேறும் பாருங்கள், ஏக்கம் நிறைவாகும் காணுங்கள். தன்னை பலியாக்கி நம்மை நிதம் காக்க தன்னை வழங்குவதை காணுங்கள். தன்னை பலியாக்கி நம்மை நிதம் காக்க தன்னை வழங்குவதை காணுங்கள். அன்பினில் மகிழ்ந்திட அமைதியில் நிறைந்திட அன்பர் இல்லமே வாருங்கள். அவரில் வாழ்ந்திட ஆசி பெற்றிட அருளின் பழியினில் கூடுங்கள். ஆண்டவரே உந்தன் சந்நிதி நின்று ஆரத்தி எடுத்து அழைக்கின்றோம். கும்ப ஆரத்தி எடுத்து அழைக்கின்றோம். அருட்பணி செய்யும் இறை கூறுவை ஆரத்தி எடுத்து அழைக்கின்றோம். கும்ப ஆரத்தி எடுத்து அழைக்கின்றோம். நம்பிக்கை வைத்திங்கு நலம் காண வாருங்கள். நன்மைகள் நிதம் பொழியும் பரம் காண கூடுங்கள். நம்பிக்கை வைத்திங்கு நலம் காண வாருங்கள். நன்மைகள் நிதம் பொழியும் பரம் காண கூடுங்கள். இவைகள் அறிந்து யாவையும் அருளும். தந்தையிடம் சங்கமிப்போம். கண்ணாகரம்மை என்னாலும் காத்திட அன்பினில் மகிழ்ந்திட அமைதியில் நிறைந்திட அன்பர் இல்லமே வாருங்கள். அவரில் வாழ்ந்திட ஆசி பெற்றிட அருளின் வழியினில் கூடுங்கள். உணர்வோடு இறை இல்லம் மகிழ்வோடு வாருங்கள். இறை உணவோடு இடம் பெற்று தமதில்லம் செல்லுங்கள். பகிர்வினில் வளர்ந்து பகிர்வதை வளர்த்து பண்பாளராய் அன்பாரையே பின்னாடும் தேவனை என்னாலும் போற்றிட அவரில் வாழ்ந்திட ஆசி பெற்றிட
மகிழ்ந்திட அமைதியில் நிறைந்திட அன்பர் இல்லமே வாருங்கள். அவரில் வாழ்ந்திட ஆசி பெற்றிட அருளின் படியினில் கூடுங்கள். எண்ணம் நிறைவேறும் பாருங்கள், ஏக்கம் நிறைவாகும் காணுங்கள். எண்ணம் நிறைவேறும் பாருங்கள், ஏக்கம் நிறைவாகும் காணுங்கள். தன்னை பலியாக்கி நம்மை நிதம் காக்க தன்னை வழங்குவது காணுங்கள். தன்னை பலியாக்கி நம்மை நிதம் காக்க தன்னை வழங்குவதை காணுங்கள். காணுங்கள். தந்தை மகன் தூயாமியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாமியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. அனைவரும் அமர்வோம். திருப்பலி முன்னுரை. இறைமகன் இயேசுவின் பிரியமானவர்களே, பொதுக்காலம் 5ஆம் ஞாயிறு திருவழிபாட்டு கொண்டாட்டத்திற்கு உங்கள் அனைவரையும் இயேசுவின் கண்மணிகள் சார்பில் நாங்கள் அன்புடன் வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். இந்நாள் திருப்பலியை நிறைவேற்றி நமக்காக ஜெபிக்க இருக்கும் நமது பாசமிகு அதிபர் மற்றும் பங்குத்தந்தை அருள்பணி வளன் SPD அவர்களை அன்போடு வரவேற்கின்றோம். இன்றைய வாசகங்கள் இறை அழைப்பின் மேன்மையை நமக்கு உணர்த்தி இறைவன் நம்மை அழைக்கின்றார் என்ற செய்தியை நமக்கு எடுத்துரைக்கின்றன. இன்றைய திருப்பலி வாசகங்கள் இறையொளியால் தன் தகுதியின்மையை உணர்ந்த 3 முக்கிய நபர்களை நமக்கு முன்வைக்கின்றது. தூய்மையற்ற உதடுகளை கொண்ட மனிதன் நான் என்று அறிக்கையிடும் இறைவாக்கினர் எசாயா, திருத்தூதர் என அழைக்கப்பெற தகுதியற்றவன் என்று தன்னையே தாழ்த்திய புனித பவுல், ஆண்டவரே நான் பாவி, நீர் என்னை விட்டு போய்விடும் என்று வேண்டிய புனித சீமோன் பேதுரு ஆகிய மூவரும் இறையொளியால் தன் தகுதியின்மை உணர்ந்தனர். தன் பலவீனத்தை ஏற்றுக்கொண்டனர். மனிதர்களின் சாக்கு போக்குக்கு ஆண்டவர் தம் அழைத்தலை விட்டு கொடுப்பதில்லை. பலவீனத்தை பலமாக மாற்ற வல்லவர் ஆண்டவர். அழைக்க பெற்றவர்களின் தகுதியின்மையை உணர்த்தி தான் விடுத்த அழைப்புக்கு அவர்களை தகுதியுள்ளவராக்குகின்றார். நமது இயலாமையில் இறையாற்றல் வெளிப்படும். இறைவனின் அழைப்பை ஏற்று நம்மை அவருக்கு முழுவதுமாக அர்ப்பணிக்கும் போது நாம் அவரில் வளர்கின்றோம். இன்றைய திருப்பலியில் பங்கெடுக்க வந்திருக்கும் நாமும் நம் தகுதியின்மையையும் பாவ நிலையையும் உணர்வோம், ஏற்றுக்கொள்வோம். நாம் அழைக்கப்பட்டது இல்லறமாக இருந்தாலும் துறவரமாக இருந்தாலும் எந்த நிலையிலும் கிறிஸ்தவ அழைப்புக்கு ஏற்றவாறு தகுதியுடன் வாழும் இறையருளை வேண்டி இத்திருப்பலியில் இணைந்து மன்றாடுவோம். தூய மனிதர்களை நாம் கொண்டாட தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவங்களை ஏற்று மனமறந்துவோம். இல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியினை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். இல்லாமல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாய்
மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம்முடைய குடும்பத்தை இடையராத பரிவிரக்கத்தால் காத்தருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் விண்ணக அருளை மட்டுமே நோக்கியுள்ள இக்குடும்பம் உமது நிலையான பாதுகாவலால் என்று உறுதி அடைவதாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசக முன்னுரை. இன்றைய முதல் வாசகத்தில் எசையா இறைவாக்கினரை இறைவாக்கு உரைக்கு அழைத்த போது, தான் அசுத்த உதடுகள் உடையவன், தகுதியற்ற நான் எப்படி அருள்வாக்கு உரைக்க முடியும் என திகைத்து நின்ற வேளையில் இறைவன் அவரின் உதடுகளை தூய்மைப்படுத்தி, துணிந்து செல், தயக்கம் வேண்டாம், நான் உன்னோடு இருக்கிறேன் என்று ஆறுதலும் தேற்றுதலும் தந்து அனுப்பும் நிகழ்வுகளை கவனமுடன் கேட்போம். முதல் வாசகம். இதோ அடியேன், என்னை அனுப்பும். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 6, இறை திரு வசனங்கள் 1 முதல் 8 வரை. உசியா அரசர் மறைந்த ஆண்டில் மிகவும் உயரமானதோர் அரியணையில் ஆண்டவர் அமர்ந்திருப்பதை நான் கண்டேன். அவரது தொங்கலாடை கோவிலை நிரப்பி நின்றது. அவருக்கு மேல் சேராபீன்கள் சூழ்ந்து நின்றனர். ஒவ்வொருவருக்கும் 6 இறக்கைகள் இருந்தன. ஒவ்வொருவரும் 2 இறக்கைகளால் தம் முகத்தை மூடிக்கொண்டனர். 2 இறக்கைகளால் தம் கால்களை மூடி மறைத்தனர். மற்ற 2ஆல் பறந்தனர். அவர்களுள் ஒருவர் மற்றவரை பார்த்து, படைகளின் ஆண்டவர், தூயவர், 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 மண்ணுலகம் முழுவதும் அவரது மாட்சியால் நிறைந்துள்ளது என்று உரத்த குரலில் கூறிக்கொண்டிருந்தார். கூறியவரின் குரல் ஒலியால் வாயில் நிலைகளின் அடித்தளங்கள் அசைந்தன. கோவில் முழுவதும் புகையால் நிறைந்தது. அப்பொழுது நான், ஐயோ, நான் அழிந்தேன், ஏனெனில் தூய்மையற்ற உதடுகளை கொண்ட மனிதன் நான், தூய்மையற்ற உதடுகள் கொண்ட மக்கள் நடுவில் வாழ்பவன் நான். படைகளின் ஆண்டவராகிய அரசரை என் கண்கள் கண்டனவே என்றேன். அப்பொழுது சேராபீன்களுள் ஒருவர் பலிபீடத்தில் இருந்து நெருப்பு பொறி ஒன்றை குறட்டால் எடுத்து அதை தம் கையில் வைத்து கொண்டு என்னை நோக்கி பறந்து வந்தார். அதனால் என் வாயை தொட்டு, இதோ இந்நெருப்பு பொறி உன் உதடுகளை தொட்டது, உன் குற்றப்பழி உன்னை விட்டு அகன்றது, உன் பாவம் மன்னிக்கப்பட்டது என்றார். மேலும், யாரை நான் அனுப்புவேன், தமது பணிக்காக யார் போவார் என வினவும் என் தலைவரின் குரலை நான் கேட்டேன். அதற்கு, இதோ நான் இருக்கிறேன், அடியேனை அனுப்பும் என்றேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி.
வாசக முன்னுரை. இன்றைய இரண்டாம் வாசகத்தில் திருத்தூதர் பவுலடியார் தாம் கிறிஸ்துவர்களை துன்புறுத்தியதையும் இயேசு அவரை தடுத்து ஆட்கொண்டதையும், திருத்தூதர்கள் கடைசியானவராக இருந்தாலும் அவரை ஆட்கொண்ட இறையருளை அவருக்கு இறைவாக்கு உரைக்கும் துணிச்சலையும் ஆற்றலும் அளித்தது என்று தம்மையை தாழ்த்தி கூறும் இறைவார்த்தைக்கு செவிமெடுப்போம். இரண்டாம் வாசகம். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 15, இறை திருவார்த்தைகள் 1 முதல் 11 வரை. சகோதர சகோதரிகளே, உங்களுக்கு நான் அறிவித்த நற்செய்தியை நினைவுறுத்த விளைகிறேன். அதை நீங்களும் ஏற்றுக்கொண்டீர்கள், அதிலே நிலைத்தும் நிற்கிறீர்கள். நான் உங்களுக்கு அறிவித்த நற்செய்தியை நீங்கள் உறுதியாக பற்றி கொண்டிருந்தால் அதன் வழியாக மீட்பு அடைவீர்கள். இல்லையேல் நீங்கள் கொண்டிருக்கும் நம்பிக்கை பொருளற்றதே. நான் பெற்று கொண்டதும் முதன்மையானது என கருதி உங்களிடம் ஒப்படைத்ததும் இதுவே. மறைநூலில் எழுதியுள்ளவாறு கிறிஸ்து நம் பாவங்களுக்காக இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். மறைநூலில் எழுதியுள்ளவாறே 3ஆம் நாள் உயிருடன் எழுப்பப்பட்டார். பின்னர் அவர் கேபாவுக்கும் அதன் பின் 12 தோன்றினார். பின்பு 500க்கும் மேற்பட்ட சகோதர சகோதரிகளுக்கு ஒரே நேரத்தில் தோன்றினார். அவர்களுள் பலர் இன்னும் உயிரோடு இருக்கின்றனர், சிலர் இறந்துவிட்டனர். பிறகு யாக்கோப்புக்கும் அதன் பின் திருத்தூதர் அனைவருக்கும் தோன்றினார். எல்லோருக்கும் கடைசியில் காலம் தப்பி பிறந்த குழந்தை போன்ற எனக்கும் தோன்றினார். நான் திருத்தூதர்களிடையே மிக கடையவன், திருத்தூதர் என அழைக்கப்பெற தகுதியற்றவன். ஏனெனில் கடவுளின் திருச்சபையை துன்புறுத்தினேன். ஆனால் இப்போது நான் இந்த நிலையில் இருப்பது கடவுளின் அருளால்தான். அவர் எனக்கு அளித்த அருள் வீணாகிவிடவில்லை. திருத்தூதர்கள் எல்லாரையும் விட நான் மிகுதியாக பாடுபட்டு உழைத்தேன். உண்மையில் நானாக உழைக்கவில்லை, என்னோடு இருக்கும் கடவுளின் அருளே அவ்வாறு உழைக்கச் செய்தது. நானோ மற்ற திருத்தூதர்களோ யாராயிருந்தாலும் இதையே பறைசாற்றுகிறோம். நீங்களும் இதையே நம்பினீர்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. எழுந்திருப்போம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. என் பின்னே வாருங்கள், நான் உங்களை மனிதரை பிடிப்பவராக்குவேன் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. லூக்கா எழுதிய நற்செய்தி அதிகாரம் 5, வாழ்வு தரும் இறை வார்த்தைகள் 1 முதல் 11 முடிய. ஒரு நாள் இயேசு கெனசரேத்து ஏரிக்கரையில் நின்று கொண்டிருந்தார். திரளான மக்கள் இறைவார்த்தையை கேட்பதற்கு அவரை நெருங்கிக் கொண்டிருந்தனர். அப்போது ஏரிக்கரையில் 2 படகுகள் நிற்க கண்டார். மீனவர் படகை விட்டு இறங்கி வலைகளை அலசி கொண்டிருந்தனர். அப்படகுகளுள் ஒன்று சீமோனுடையது. அதில் இயேசு ஏறினார். அவர் கரையிலிருந்து அதை சற்றே தள்ளும்படி அவரிடம் கேட்டுக்கொண்டு படகில் அமர்ந்தவாறே மக்கள் கூட்டத்திற்கு கற்பித்தார்.
அவர் பேசி முடித்த பின்பு சீமோனை நோக்கி, ஆழத்துக்கு தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்க உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். சீமோன் மறுமொழியாக, ஐயா, இரவு முழுவதும் நாங்கள் பாடுபட்டு உழைத்தும் ஒன்றும் கிடைக்கவில்லை. ஆயினும் உமது சொற்படியே வலைகளை போடுகிறேன் என்றார். அப்படியே அவர்கள் செய்து பெரும் திரளான மீன்களை பிடித்தார்கள். வலைகள் கிளிய தொடங்கவே மற்ற படகுகளில் இருந்த தங்கள் கூட்டாளிகளுக்கு சைகை காட்டி துணைக்கு வருமாறு அழைத்தார்கள். அவர்களும் வந்து இரு படகுகளையும் மீன்களால் நிரப்பினார்கள். அவை மூழ்கும் நிலையில் இருந்தன. இதை கண்ட சீமோன் பேதுரு இயேசுவின் கால்களில் விழுந்து, ஆண்டவரே, நான் பாவி, நீர் என்னை விட்டு போய்விடும் என்றார். அவரும் அவரோடு இருந்த அனைவரும் மிகுதியான மீன்பாட்டை கண்டு திகைப்புற்றார்கள். சீமோனுடைய பங்காளிகளான செபதேயின் மக்கள் யாக்கோபும் யோவானும் அவ்வாறே திகைத்தார்கள். இயேசு சீமோனை நோக்கி, அஞ்சாதே, இது முதல் நீ மனிதரை பிடிப்பவர் ஆவாய் என்று சொன்னார். அவர்கள் தங்கள் படகுகளை கரையில் கொண்டு போய் சேர்த்த பின்பு அனைத்தையும் விட்டுவிட்டு அவரை பின்பற்றினார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அனைத்தையும் விட்டுவிட்டு அவர்கள் இயேசுவை பின்பற்றினார்கள். நம்ம எல்லாருக்குமே தெரிந்த ஒரு அழகான பாடல். தாயின் முகம் பார்க்கும் முன்னே, தந்தை கரம் சேர்க்கும் முன்னே, எந்தன் பெயர் சொல்லி என்னை அழைத்தவா. இறை அழைத்தலை அழகாக பணம் பிடித்து காட்டக்கூடிய அர்த்தமுள்ள வரிகள். தாயின் முகம் பார்க்கும் முன்னே, தந்தை கரம் சேர்க்கும் முன்னே, எந்தன் பெயர் சொல்லி என்னை அழைத்தவா. தாய் வயிற்றில் என் உருவம் அமைத்தவா. தாயின் முகம் பார்க்கும் முன்னே, தந்தை கரம் சேர்க்கும் முன்னே, எந்தன் பெயர் சொல்லி என்னை அழைத்தவா. தாய் வயிற்றில் என் உருவம் அமைத்தவா. என் வாழ்வில் நீ வந்தாய், என்னை பின் செல் என்றாய். என் வாழ்வில் நீ வந்தாய், என்னை பின் செல் என்றாய். ஏனென்று அறியாமலே உன் வழியில் நான் வந்தேனே. ஏனென்று அறியாமலே உன் வழியில் நான் வந்தேனே. செய்து படலாமா? தாய்முகம். தாயின் முகம் பார்க்கும் முன்னே, தந்தை கரம் சேர்க்கும் முன்னே, எந்த பெயர் சொல்லி என்னை அழைத்தவா. தாய் வயிற்றில் என் உருவம் அமைத்தவா. தாய் வயிற்றில் என் உருவம் அமைத்தவா. தாயின் முகம் பார்க்கும் முன்னே, தந்தை கரம் சேர்க்கும் முன்னே, எந்த பெயர் சொல்லி என்னை அழைத்தவா. இறை அழைத்தல். இந்த இறை அழைத்தல் யாருக்கு, எப்போது, எந்த நேரத்தில் என்பது யாருக்குமே தெரியாது. பொதுவாக இறை அழைத்தல் என்று சொல்லுகிற பொழுது நாம் எல்லாருமே புரிந்து கொள்வது, இந்த இறை அழைத்தல் குருக்களுக்கும் துறவிகளுக்கும் குரு மாணவர்களுக்கும் சொந்தமாக நினைக்கின்றோம். இது ஒரு குறுகிய பார்வை. அன்பார்ந்தவர்களே, திருமுழுக்கு பெற்ற ஒவ்வொருவருக்குமே இறை அழைத்தல் கொடுக்கப்பட்டிருக்கிறது.
புனிதர்களை நாம் எடுத்துக்கொள்வோம். புனித தாமஸ் அக்வினஸ், அவர் படித்தவர், ஒரு பெரிய மேதை. ஆண்டவர் அவரை இறை பணிக்காக அழைத்தார். அதற்கு எதிர்மறையாக புனித ஜான் மரிய வியானி, குறுமடத்திலே படிப்பதற்கு கஷ்டப்பட்டவர், குருத்துவ படிப்பை முடித்து தேர்வதற்கு கஷ்டப்பட்டவர். ஆண்டவர் அவரையும் அழைக்கிறார், அவரை எடுத்து பயன்படுத்துகின்றார். புனித வின்சென்ட் பவுல் ஒரு நகரத்திலே வாழ்ந்தவர். புனித அந்தோனியார் காட்டிலே வாழ்ந்தவர். புனித பெர்னாட் கல்லிலே முழந்தால் படியிட்டு ஜெபித்தவர். புனித அல்பிட்டூஸ் ஒரு விஞ்ஞானி, தத்துவ மேதை, அவரையும் கடவுள் தன்னுடைய பணிக்காக அழைக்கிறார். புனித பேதுரு ஒரு சாதாரண மீன்பிடி தொழிலை செய்தவர், படிக்காதவர். புனித அசிசியார் எந்த விலங்கையும் துன்புறுத்தாதவர், இயற்கையின் பாதுகாவலர். புனித ஜான் ஆஃப் ஆர்க் போருக்கு படையை அழைத்து சென்றவர். புனித ஜெரோம் ரொம்ப சீரியஸாக வாழ்ந்தவர், சீரியஸாக இருப்பவர். புனித பிலிப் நேரி எப்பொழுதுமே சிரித்து கொண்டிருப்பவர். புனித மோனிகா ஒரு குடும்ப தலைவி. புனித தேவசகாயம் பிள்ளை ஒரு குடும்ப தலைவர். புனித லூயிஸ் ஒரு அரசர். புனித எலிசபெத் அம்மாள் ஒரு அரசி. புனித தாமஸ் மோர் ஒரு அமைச்சர். புனித மரிய குரட்டி, புனித டோமினிக் குழந்தைகள். புனித ஜான்பால் ஒரு பாப்பாண்டவர். புனித அல்போன்சஸ் லிகோரியார் ஒரு ஆயர். புனித அல்போன்சா கன்னி. இப்படி எல்லா நிலையில் இருப்பவர்களையும் எல்லா தரப்பினரையும் இறை பணி செய்ய ஆண்டவர் அழைக்கின்றார். ஆக இந்த இறை அழைத்தல் என்பது யாருக்கு, எப்போது, எந்த நேரத்திலே வரும் என்பது, கொடுக்கப்படும் என்பது யாருக்குமே தெரியாது. அது கடவுளுடைய விருப்பம். அது கடவுளாக விரும்பி கொடுக்கக்கூடிய ஒரு மாபெரும் பரிசு. இந்த இறை அழைத்தல் என்பது கடவுள் விரும்பி கொடுக்கக்கூடிய ஒரு மாபெரும் பொக்கிஷம். அன்பானவர்களே, இன்று நான் வாசிக்க கேட்ட இன்றைய 3 வாசகங்களும் இறை அழைத்தலை பற்றி. எசையா இறைவாக்கினர், பவுலடியார், பேதுரு இவர்கள் பெற்ற தாங்கள் பெற்றுக்கொண்ட அந்த இறை அழைத்தலை பற்றி நாம் வாசிக்க கேட்டோம். அன்பானவர்களே, அழைக்கப்படுகின்றவர்கள் அழைக்கப்பட அவளுக்கு இருக்க வேண்டிய ஒரே தகுதி இல்லாமல் இருப்பது. தகுதி இல்லாமல் இருப்பது, தகுதியற்றவராக இருப்பதுதான் அழைக்கப்பட்டவர்கள் அழைக்கப்படுவதற்கு இருக்க வேண்டிய முதல் தகுதி. தகுதியற்றவர்களை தான் தேர்ந்தெடுத்து ஆண்டவர் தகுதி உள்ளவர்களாக மாற்றுகின்றார். இன்றைய முதல் வாசகத்திலே, ஐயோ நான் அழிந்தேன், ஏனெனில் தூய்மையற்ற உதடுகளை கொண்ட மனிதன் நான், யாரை நான் அனுப்புவேன் நம்முடைய பணிக்காக, யார் போவார் என்ற அந்த குரலை கேட்டேன், இதோ நான் இருக்கிறேன், அடியனை அனுப்பும் என்று இறைவாக்கினர் எசையா சொல்வதையும், இந்த 2ஆம் வாசகத்திலே திருத்தூதர் பவுல், நான் திருத்தூதருடைய மிகவும் கடையவன், திருத்தூதர் என அழைக்கப்பட தகுதியற்றவன், ஆனால் இப்பொழுது இந்நிலையில் இருப்பது கடவுளுடைய அருளால் தான் என்றும், இன்றைய நற்செய்தி வாசகத்திலே பேதுரு இயேசுவிடம், ஆண்டவரே நான் பாவி, என்னை விட்டு போய்விடும் என்று தன்னுடைய தகுதியற்ற நிலையை வெளிப்படுத்துவதை நாம் வாசிக்கின்றோம். ஆக எசையா, பவுல், பேதுரு தங்களுடைய தகுதியற்ற நிலையை உணர்ந்து கடவுளை சந்தித்து அந்த அழைப்பை பெற்றுக்கொள்வதை நாம் வாசிக்கின்றோம். இதையே புனித பவுலடிகளார் மிக அழகாக சொல்வார், வலுவின்மையில்தான் கடவுளுடைய அருள் வெளிப்படுகிறது. மனிதர்கள் ஒருவர் மற்றவரிடம் இருக்கக்கூடிய ஆற்றல்களை பார்க்கின்றார்கள், ஆனால் கடவுள் ஒருவர் மற்றவருடைய பலவீனங்களை பார்க்கின்றார். அந்த பலவீனத்தை பார்த்து பலவீனத்தின் மத்தியிலும் ஆண்டவர் அந்த அழைப்பை கொடுத்து எடுத்து பயன்படுத்துகின்றார். விவிலியத்திலே நாம் புரட்டுகிற பொழுது விவிலியத்திலே 2 விதமான அழைப்புகளை நாம் பார்க்கின்றோம். நேர்மறையான அழைப்பு, மறைமுகமான அழைப்பு. எந்த ஒரு அழைப்பையும் நாம் எடுத்துக்கொண்டால்
அந்த அழைப்பிலே 4 நிலைகள் இருப்பதை பார்க்கிறோம். இந்த அழைப்பு கடவுளிடமிருந்து வருகிறது. அழைப்பை கடவுள் கொடுக்கிற பொழுது அழைக்க பெறுவர் அந்த அழைப்புக்கு தயக்கம் காட்டுவார். கடவுள் 3ஆம் நிலையை அந்த தயக்கத்தை நீக்குவார். 4ஆவதாக அழைக்கப்பட்டவர் அந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டு அந்த பணிக்காக செல்வார். இதைத்தான் இன்றைய முதல் வாசகத்திலே இறைவாக்கினர் எசையாவின் வாழ்க்கையிலே நாம் வாசிக்க கேட்டோம். அன்பானவர்களே, ரோமேயருக்கு எழுதிய புத்தகம் 8ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தில் வாசிக்கின்றோம். தாம் முன்குறித்து வைத்தோரை அவர் அழைத்தார், அழைத்தோரை தகுதிப்படுத்தினார், தகுதிப்படுத்தினோரை மாட்சிப்படுத்தினார். கடவுள் அழைக்கிற பொழுது அழைப்பிற்கு தகுதியுடையவளா என்று அதை பற்றி நாம் கவலைப்பட தேவையில்லை. அந்த தகுதியை கடவுளே வழங்குகின்றார். இதைத்தான் ரோமேயருக்கு எழுதிய புத்தகம் 1ஆம் அதிகாரம் 29ஆவது வசனத்திலே கடவுள் தாம் கொடுத்த அழைப்பையும் அருள் கொடைகளையும் திரும்ப பெற்றுக்கொள்வதே கிடையாது. அழைப்பு என்பது ஒரு பிழைப்பு அல்ல. அழைப்பு என்பது ஒரு பிழைப்பு அல்ல. விட்டுவிட வேண்டியதை கட்டிப்பிடித்தால் கட்டிப்பிடிக்க வேண்டிய கடவுள் நம்மை விட்டு விடுவார். அன்பானவர்களே, இந்த அழைப்பு எல்லாருக்குமே கொடுக்கப்படுகிறது. துறவிகளுக்கு மட்டுமல்ல, அருள் தந்தைகளுக்கு மட்டுமல்ல, குரு மாணவர்களுக்கு மட்டுமல்ல, புதுநிலையிலாகிய நாம் ஒவ்வொருவருக்குமே இந்த அழைப்பு கொடுக்கப்படுகிறது. ஒரு முறை ஒரு மனிதர் சாலை ஓரமாக நடந்து செல்கின்றார். ஏழை எளிய மக்களை அவர் செல்கின்ற பொழுது பார்க்கின்றார். ஒரு காது கேளாதவர் இருக்கின்றார், பிச்சை எடுத்து கொண்டிருக்கின்றார். அவரை பார்த்து பரிதாபப்படுகின்றார். தொடர்ந்து அவர் செல்கின்ற பொழுது ஒருவர் நோய்வாய்ப்பட்டு சாகக்கூடிய தருவாயில் இருக்கின்றார். அதையும் பார்த்து வருத்தப்படுகிறார். ரோட்டின் இரண்டு புறமாக ஏழை எளியவர்கள் பிச்சை எடுத்து கொண்டிருக்கிறார்கள். இவை எல்லாவற்றையும் பார்த்த இந்த மனிதன் கடவுள் மீது கோபப்படுகிறான். இந்த கடவுளுக்கு கண்ணும் கிடையாது, காதும் கிடையாது. இந்த கடவுள் என்னதான் பண்றாரு, இந்த மக்களுக்கு எதுவுமே செய்வதே கிடையாது என்று அவன் உள்ளம் குமுறி கொண்டு அவன் சென்று கொண்டிருக்கின்றான். அப்போது கடவுள் அவனுடைய கண் முன்பாக தோன்றி, மகனே, ஏன் நீ குமுறி கொண்டிருக்கிறாய்? அதற்கு அந்த மனிதன் சொன்னான், ஆம், இந்த மக்கள் இவ்வளவு கஷ்டப்படுகிறார்கள், இவ்வளவு துன்பப்படுகிறார்கள், நீ ஏதாவது இந்த மக்களுக்கு செய்திருக்கிறீர்களா என்று கேட்ட பொழுது கடவுள் அந்த மனிதனை பார்த்து, அதுக்கு தான் உன்னை நான் படைத்திருக்கிறேனே என்று சொன்னாராம். ஆம், இந்த உலகத்திலே உடல் ஆரோக்கியத்தோடும் உடல் பலத்தோடும் மன பலத்தோடும் உறவுகளோடும் நம்மை கடவுள் பணித்திருப்பது உறவுகள் இல்லாதவர்களுக்கு நம்முடைய உறவை கொடுக்கவும், உடல் பலம் இல்லாதவர்களுக்கு நம்முடைய உடல் பலத்தை கொடுக்கவும், மனபலம் இல்லாதவர்களுக்கு மனபலத்தை கொடுப்பதற்காக. இன்றைய வாசகங்கள் அன்புக்குள்ளே இறை அழைத்தலை அழகாக நினைவுபடுத்துகிறது. நான் உனக்காக, நீ என்ற அந்த கேள்வியை ஆண்டவர் இந்த நாளில் நம் முன் எழுப்புகின்றார். நான் உனக்காக, நான் எப்போதும் உனக்காக, நான் உனக்காக, நீ யாருக்காக என்ற கேள்வியை கேட்டு நம்மையும் அழைத்தலை ஏற்று பிரமாணிக்கமான ஒரு வாழ்க்கை வாழ ஆண்டவர் நமக்கு இந்த நாளில் ஒரு சிறப்பான அழைப்பை கொடுக்கின்றார். இன்றைய நற்செய்தி வாசகத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது அன்புக்குரியவர்களே, பேதுருவிடம் இருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய 3 முக்கியமான காரியங்களை இந்த நாளிலே நான் உங்களோடு சற்று ஆழமாக சிந்திக்கலாம் நினைக்கிறேன். பேதுரு, எல்லாரும் அதிகப்படியான இந்த மீன்பாட்டை பார்த்து வியந்து போக, பேதுரு இயேசுவின் அருளை கண்டு வியந்து போகிறார். ஆண்டவர் இயேசு உங்களை போன்று என்னை போன்ற மனிதனுடைய வாழ்க்கையிலே குறுக்கிடுகிற பொழுது லூக்கா நற்செய்தியாளர் எப்படிப்பட்ட மாற்றங்கள் ஏற்படுகிறது என்பதை பேதுரு என்கிற அந்த மீன்பிடி தொழில் செய்த அந்த சாதாரண மனிதனுடைய வாழ்க்கையிலே குறுக்கிட்டதை சொல்வதன் மூலமாக மிக தெளிவாக நமக்கு எடுத்துரைக்கின்றார். இயேசு பேதுருவை அழைக்கிறார். இந்த அழைத்தல்ல என்ன நடக்கிறது? பேதுரு அதிகப்படியான அந்த விஷயங்களை வெளிப்படுத்தினாலும் 3 காரியங்கள் இன்றைய நற்செய்தி வாசகத்திலே மிக மிக முக்கியமானதாக இருக்கிறது. ஒன்று, பேதுருவின் ஆழ்ந்த நம்பிக்கை, பேதுருவுடைய அசைக்க முடியாத நம்பிக்கை. இரண்டாவதாக, இயேசுவின் அருளை பேதுரு கண்டுகொள்கின்றார். மூன்றாவதாக, எல்லாவற்றையும் இயேசுவுக்காக துணிச்சலோடு விட்டு இயேசுவை முழுமையாக பின்பற்றுகின்றார். அன்பானவர்களே, இந்த 3 விஷயங்களை எப்படி
பேதுரு தன்னுடைய அந்த அழைத்தல செயல்படுத்துகிறார் என்று பார்க்கிற பொழுது, இயேசு பேதுருவை அழைக்கிறார் என்று சொல்லுவதை விட எதற்காக கெனசரேத் என்ற ஊரிலே அந்த இடத்திலே பேதுருவை அழைக்கிறார் என்பது நம்முடைய கவனத்தை திருப்பக்கூடியதாக இருக்கிறது. நல்லா கவனிங்க. புனிதம் நிறைந்த இடம் எருசலேம். ஒருபுறம் அந்த எருசலேம் இருக்க, அந்த கெனசரேத் என்ற ஏரிக்கு, அதாவது அந்த கலிலேய கடற்கரை, திபேரிய கடல் என்று சொல்லக்கூடிய அந்த இடத்திலே தன்னுடைய முதல் சீடர்களை அழைக்கின்றார். இந்த இடம் அன்புக்குரியவர்களே புறவினத்தார் அதிகமாக வாழ்ந்த ஒரு பகுதி, ஏழைகள் அதிகமாக வசித்த ஒரு இடம், சாமானியர்கள் அதிகமாக வாழக்கூடிய பகுதி. முக்கியமாக இடம் அல்ல, சாதாரணமாக பேசப்பட்ட ஒரு இடம் அல்ல. ஆக the very choice of the place tells us vocation is the grace of God. அன்பானவர்களே, இயேசு எந்த ஊரில் சென்று தன்னுடைய முதல் சீடர்களை தேர்ந்தெடுக்கிறார் என்ற அந்த தேர்ந்தெடுத்தலே கடவுளின் அருள்தான் இறை அழைத்தல் என்பதை வெளிப்படுத்துகிறார். இந்த கெனசரேத் என்ற இந்த இடம் ஒரு சாதாரண இடம். அந்த சாதாரண இடத்தை ஆண்டவர் ஏன் தேர்ந்தெடுக்கிறார் என்றால், அந்த சாதாரண இடத்திற்கு, அந்த சாதாரண இடத்திலே சாதாரண மனிதர்களை தன்னுடைய பணிக்காக தேர்ந்தெடுத்தார். இந்த நேரத்தில் தான் இயேசு மக்களிடம் போதித்துக் கொண்டிருக்கின்றார். மக்கள் எல்லோருமே இயேசுவின் போதனையை கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். 2 படகுகள் இருக்கிறது. ஒன்று பேதுருடையது. ஒரு படகை சற்று அப்பால் கொண்டு போய் அந்த படகிலே உட்கார்ந்து இயேசு போதிக்கின்றார். மக்கள் கதையிலிருந்து இயேசுவின் போதனையை கேட்கின்றார்கள். அந்த கூட்டத்திலே பேதுரு இருக்கிறார். இயேசுவின் பார்வை பேதுருவின் கண்களை படுகிறது. அன்பார்ந்தவர்களே, இயேசு என்னதான் மக்களுக்கு போதித்துக் கொண்டிருந்தாலும் பேதுருவின் செய்கைகளை, உணர்வுகளை அவர் அறிந்தவராக போதிக்கிற பொழுது அவர் கவனிக்கின்றார். எனவேதான் மக்களை அந்த இடத்திலிருந்து அனுப்பிவிட்டு பேதுருவிடம் இவ்வாறு சொல்லுகின்றார், சற்று ஆழத்திற்கு கொண்டு போய் மீன் பிடிக்க வலைகளை போடுங்க என்று சொல்லுகின்றார். உடனே பேதுரு என்ன சொல்லுகின்றார்? இந்த வார்த்தை ரொம்ப கவனிக்கத்தக்க ஒரு வார்த்தை. பேதுரு என்ன சொல்லுகின்றார்? ஐயா என்ற அந்த வார்த்தையை பயன்படுத்துகின்றார். ஐயா என்ற வார்த்தையை பயன்படுத்த பிறகு என்ன சொல்கின்றார்? இரவு முழுவதும் பாடுபட்டு உழைத்தும் ஒன்றும் கிடைக்கவில்லை, இருந்தாலும் உம்முடைய வார்த்தைகளை நம்பி இந்த வலைகளை நான் போடுகிறேன். இந்த இடத்துல பேதுரு தன்னுடைய ஆழ்ந்த நம்பிக்கையை வெளிப்படுத்துகின்றார். பேதுரு மீன் பிடிப்பவர், மீன்பிடி தொழிலில் கெட்டிக்காரர், அனுபவம் வாய்ந்தவர், கடலின் நுணுக்கங்களை அறிந்தவர், எந்த நேரத்தில் எந்த இடத்துல வலையை போட்டால் எப்படிப்பட்ட மீன் கிடைக்கும் எல்லாமே தெரியும், அந்த கால சூழ்நிலைகளை தெரிந்தவர். அப்படி இருந்தாலும் கூட இயேசு சொன்ன அந்த வார்த்தைகளை கேட்டு அந்த வார்த்தைகளை நம்பி அவர் இயேசுவுக்காக அதை செய்ய முன் வருகின்றார். அன்பானவர்களே, இரவு முழுவதும் பாடுபட்டு உழைத்தும் எங்களுக்கு ஒன்றுமே கிடைக்கவில்லை. தன்னுடைய சோர்வு, தன்னுடைய திறமை, தன்னுடைய அறிவு எல்லாவற்றையும் விட்டுவிட்டு இந்த வார்த்தை கவனிக்கத்தக்க, ஆயினும் உமது சொற்படி வலைகளை போடுகிறேன் என்று சொல்லுகின்றார். அன்பானவர்களே, இன்று நம்முடைய வாழ்க்கையில சோர்வுகளை, தோல்விகளை மட்டும்தான் நாம் பார்க்கின்றோம். ஆனால் பேதுரு எதை பார்க்கின்றார்? அந்த ஏமாற்றத்தின் மத்தியிலும் ஏமாற்றத்திலே இயேசுவை பார்க்கிறார். நம்முடைய வாழ்க்கையில நம்ம நமக்கு ஏதாவது ஒரு கஷ்டம், துன்பம், பிரச்சனைனா நம்ம அதிலே அப்படியே நாம் மூழ்கி விடுவோம். நான் பார்க்கிறோம், இயேசுவை பார்த்த பிறகு அந்த ஏமாற்றத்தை, சோர்வை, தளர்வை எல்லாத்தையும் விட்டு அவர் இயேசுவை பார்க்க, எனவேதான் உமது சொற்படி வலையை போடுகிறேன் என்று சொல்கின்றார். இங்கே இயேசுவை அழைத்த அந்த வார்த்தை கவனிக்கத்தக்கது. பேதுரு இயேசுவை அழைத்த அந்த வார்த்தை எதற்காக? பேதுரு இயேசுவை ஐயா என்று கூப்பிட வேண்டும். அன்பார்ந்தவர்களே, இதற்கு முந்தைய பகுதியை நீங்கள் எடுத்து படிப்பீர்கள் என்றால், லூக்காஸ் நற்செய்தி 4ஆம் அதிகாரத்திலே இயேசு சீமோன் பேதுருடைய வீட்டுக்கு செல்கின்றார். அங்கே சீமோன் பேதுருடைய மாமியாரை, அவர் காய்ச்சலால் படுத்திருப்பார், அவரை தொட்டு அவர் குணப்படுத்தியிருப்பார். அப்படி என்றால் இயேசுவை சீமோன் பேதுரு ஏற்கனவே சந்தித்திருக்கின்றார். ஏற்கனவே
இயேசுவுக்கு சீமோன் பேதுரு அறிமுகமானவராக இருக்கிறார். ஆனால் ஒரு பெரிய ஒரு தொடர்பு கிடையாது. இருந்தாலும் இயேசுவின் வார்த்தையை நம்பி பேதுரு அந்த வலைகளை போடுகின்றார். பாருங்கள், அதிகப்படியான மீன்பாடு இறைவார்த்தை சொல்லுகிறது. அவர் மற்ற நண்பர்களை அவர் உதவிக்கு அழைக்கின்றார். அவர்கள் வலை கிளியக்கூடிய அளவுக்கு அவளுக்கு பெரிய மீன்பாடு இருந்தது. இதை பார்த்த உடனே எல்லாரும் திகைத்து போனார்கள். எல்லாரும் திகைத்து போனால் பாருங்கள், எல்லாரும் அதிகப்படியான மீன்பாட்டை பார்க்க பேதுரு அந்த அதிகப்படியான மீன்பாட்டை பேதுரு பார்க்கவில்லை. பேதுரு என்ன செய்கின்றார்? அங்க இருந்த எல்லாருமே, பேதுருவை சுற்றி இருந்த எல்லாருமே வலை கிளிய அந்த படங்களை ஏற்றி அந்த மீன்களை பார்த்து ஆச்சரியப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆனால் பேதுரு இயேசுவின் அருளை பார்க்கிறார், இயேசுவின் இரக்கத்தை காண்கிறார், இயேசுவின் அன்பை பார்க்கின்றார். ஆகவே தான் உடனடியாக அவர் இயேசுவின் காலில் விழுந்து, ஆண்டவரே நான் பாவி, என்னை விட்டு போய்விடு சொல்லுகிறார். முதல்ல இயேசுவை எப்படி அவர் கூப்பிட்டார்? ஐயா, சார் என்று கூப்பிட்டார். ஆனால் இப்ப எப்படி கூப்பிடுகிறார்? ஐயா என்ற அந்த வார்த்தை எப்படி மாறுகிறது? ஆண்டவர், ஆண்டவர் வந்து விட்டார். பேதுருவுக்கு தெரியும் அந்த சூழ்நிலையில இவ்வளவு பெரிய மீன்பாடு கிடைப்பதற்கு வாய்ப்பே இல்லை. ஆக திஸ் இஸ் சம்திங் எக்ஸ்ட்ராடினரி. இவர் ஒரு சாதாரண ஆள் அல்ல, ஒரு சாதாரண மனிதர் அல்ல. இந்த இடத்துல எவ்வளவுதான் டிராமா போட்டாலும் நாம் பார்க்கணும், இயேசு அங்கே மௌனம் காக்கிறார். இறை வார்த்தையை நீங்க போய் இன்னைக்கு நீங்க தொடர்ந்து படிங்க. இந்த இறை வார்த்தையை ஒரு வாரம் ஃபுல்லா நம்ம வந்து சிந்திக்கலாம், தியானிக்கலாம். இந்த நடந்த உடனே பேதுரு நிறைய வார்த்தைகளை பயன்படுத்துகிறார். ஆனால் இதைத்தான் நற்செய்தியின் மௌனம் என்று சொல்வார்கள், the silence of the gospel என்று சொல்வார்கள். பேதுரு எல்லாவற்றையும் கொட்டி தீர்க்க இயேசு வழியை ஏற்படுத்தி கொடுக்கிறார். பேதுரு இயேசுவின் பாதத்தில் உட்கார்ந்து தன்னுடைய உணர்வுகளை கொட்டி தீர்த்த பொழுது இயேசு என்ன நினைத்திருப்பார்? பேதுருவே, உன்னை பற்றி எனக்கு எல்லாமே தெரியும், உன்னையும் தெரியும், அப்பனையும் தெரியும், உன் குடும்பத்தையும் தெரியும், எல்லாரையும் எனக்கு தெரியும். உன்னிடம் எனக்கு பிடித்ததே உன்னுடைய பலவீனமான வாழ்க்கை, உன்னுடைய பாவ வாழ்க்கை, உன்னுடைய குறைபாடு உள்ள வாழ்க்கை. அந்த பாவத்தின் நிமித்தம் தான், அந்த குறைபாட்டு நிமித்தம் தான் உன்னை இன்று நான் தேடி வந்திருக்கிறேன். It is because of the unworthiness that I have come in search of you. உன்னை நான் தேடி வந்ததுக்கான காரணமே உன்னுடைய பாவ நிலையும் தகுதியற்ற நிலையும் தான், உன்னுடைய பலவீனமும் குறைபாடுதான் என்று சொல்லி கவலைப்படாதே. என் அருள் உனக்கு போதும், என் இரக்கம் உன் பாவத்தை விட மிக பெரியது, என் அன்பும் இரக்கமும் உன் அற்ப பாவத்தை காட்டிலும் மிக பெரியது என்பதை இயேசு பேதுருவுக்கு அறிவிக்கின்றார். இயேசு பேதுருவோட வந்தது எதற்காக? அவரை அழைத்து செல்வதற்காக. ஆனால் பேதுரு என்ன சொல்லுகின்றார்? ஆண்டவரே, என்னை விட்டு போய்விடும். பேதுருவை அழைத்து செல்ல இயேசு அங்கே வந்திருக்கின்றார். ஆனால் பேதுரு சொல்ல, ஆண்டவரே நான் பாவி, என்னை விட்டு போய்விடு என்று சொன்னார். உனக்கும் எனக்கும் எந்த தொடர்பு வேண்டாம் என்று பேதுரு சொல்லுகின்றார். அன்பார்ந்தவர்களே, மன்னிப்பின் ஆண்டவர் தன்னுடைய பக்கத்தில் இருக்கிற பொழுது, ஆண்டவரே என்னை மன்னியும் என்று அவர் கேட்கவில்லை, என்னை விட்டு போய்விடும் என்று சொல்லுகின்றார். நம்முடைய வாழ்க்கையில் கூட அன்புக்குரியவர்களே, பாவத்தை மட்டும் நாம் பார்க்கின்ற பொழுது, தகுதியற்ற தன்மையை நாம் மிகைப்படுத்தி பார்க்கிற பொழுது, இந்த பாவம், இந்த தகுதியற்ற தன்மை கடவுளுடைய அருளை, இரக்கத்தை பெற தடையாக இருக்கிறது என்பதுதான் உண்மை. அந்த இன்ஃபீரியாரிட்டி மனப்பான்மை, அந்த தாழ்வு மனப்பான்மை பேதுருவுக்கு எந்த அளவுக்கு இருந்தது என்றால், குற்ற உணர்வு, நான் பாவி, நான் ஒன்றும் இல்லாதவன் என்ற எண்ணம் இயேசுவுக்கு வருவதற்கு, இயேசுடன் வருவதற்கு தடையாக இருந்தது. நம்முடைய வாழ்க்கையில் கூட அன்புக்குரியவர்களே, நம்முடைய பாவத்தை மட்டும் நாம் பார்க்கக்கூடாது, நம்முடைய தகுதியற்ற தன்மையை மட்டும் நாம் பார்த்துவிடக் கூடாது. அதைவிட இயேசுவின் அன்பும் இரக்கமும் மன்னிப்பும் எப்பொழுதும் நமக்கு கிடைக்கக்கூடியது என்பதை நாம் உணர்ந்து வாழ வேண்டும். ஆக எல்லாரும் பார்த்து பிரமித்து நிற்கும்போது இயேசு சொல்கின்றார், அஞ்சாதே என்று சொல்கின்றார். பேதுருவை பார்த்து என்ன சொல்கிறார்? பயப்படாதே என்று சொல்கிறார். உன்னுடைய பாவத்தை குறித்து நீ பயப்படாதே, உன் தகுதியற்ற நிலையை குறித்து நீ பயப்படாதே, உன் கடந்து போன வாழ்க்கை நினைத்து நீ பயப்படாதே. இன்று முதல் நீ மனிதனை பிடிப்பவனாவாய். இன்று முதல் என்று சொன்னால் from now onwards, இந்த நொடியில் இருந்து, இந்த வினாடியில் இருந்து
இதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? பேதுரு, இந்த நொடி வரைக்கும் நீ எப்படி நீ வாழ்ந்து கொண்டிருந்தால் அதை பற்றி எனக்கு கவலை, பரவாயில்ல. நான் உன்னுடைய கடந்த கால கடவுள் அல்ல, நான் நிகழ்காலத்தின் கடவுள், எதிர்காலத்தின் கடவுள், இத்தருணத்தின் கடவுள். நோ மேட்டர் வாட் யூ ஹவ் பீன் சோ ஃபார். இன்றிலிருந்து நீ என்னோடு இணைந்து பயணிக்க போகிறார். we are going to work together, we are going to be companions. நாம் உடன் உழைப்பாளிகளாக இருக்க போகிறோம், நாம் சேர்ந்து பயணிக்க போகிறோம் என்று சொல்லி பேதுருவுக்கு ஒரு உயர்ந்த அந்தஸ்தை அவருடைய பணிக்கு என்று கொடுத்து அனுப்புகின்றார். இதை சொன்ன பொழுது பேதுரு இயேசுவின் வார்த்தை உள்வாங்கி எல்லாவற்றையும் விட்டுவிட அவர் துணிகின்றார். தன்னுடைய உண்மையான ஆழ்ந்த நம்பிக்கையை பேதுரு இயேசுவிடம் வெளிப்படுத்துகின்றார். முதலில் என்ன சொல்லுகின்றார்? ஆயினும் உம்முடைய சொற்களை நம்பி வலைகளை போடுகிறேன் என்று சொன்னவர் இப்போது அஞ்சாதே, பயப்படாதே, என் அன்பும் இரக்கமும் உன் பாவத்தை விட மிக பெரியது என்று சொன்ன பொழுது அதை நம்புகிறார், அதை ஏற்றுக்கொள்கிறார். அதன் விளைவாக சொல்லாமலேயே தன் நண்பர்களோடு எல்லாவற்றையும் விட்டுவிட்டு அவர் இயேசுவை பின்பற்றுகிறார். அதாவது இயேசுவுக்காக அன்பானவர்களே படகையோ உறவுகளையோ விட்டு விடுவது மிகப்பெரியது கிடையாது. பொதுவாக இதை நம்ம ஒரு குறுகிய ஒரு சிந்தனையில் நாம் ஏற்றுக்கொள்வோம். இந்த முதல் அழைப்பை பார்க்கும் பொழுது அவர் எல்லாத்தையும் விட்டுட்டு போனான்னா, படகை விட்டு போனார், மனையை விட்டு போனார், வீட்டை விட்டு போனார், அதுதான் பெருசு நினைப்போம். அது முக்கியம் கிடையாது. அதையும் தாண்டி அவர் தன்னுடைய பாவ நிலையை, தன்னுடைய தாழ்வு மனப்பான்மையை, இந்த பழைய வாழ்க்கையிலிருந்து வெளியே வர முடியுமா என்ற அந்த குற்ற உணர்ச்சியையும் தாழ்வு மனப்பான்மையை விட்டாரு பாருங்க. The man believed in the future. அந்த மனிதன் இந்திய நாளிலிருந்து என்னால் மாறுபட்ட வாழ்க்கை வாழ முடியும், நான் மாற முடியும் என்ற நம்பிக்கை இருந்தது அல்லவா, தன்மேல் அவர் வைத்த அந்த நம்பிக்கை, தட் இஸ் பீட்டர். அவர்தான் ஒரு தலைச்சிறந்த ஒரு பேதுரு, முன்மாதிரியான ஒரு பேதுரு. ஆக இந்த நாளிலே முதல் சீடரை இயேசு அழைக்கிறார், திருத்தூதராக மாற்றுகிறார். பேதுரு தன்னிடம் இருக்கக்கூடிய அந்த பாவத்தை, பாவ நிலையை, இயலாமையை இயேசுவுக்கு ஒரு தட்டிலை கொடுக்கிறார். இயேசு அதற்கு பதிலாக தன்னுடைய அன்பையும் இரக்கத்தையும் பாசத்தையும் பகிர்வையும் பரிவையும் அவருக்கு மறுபரிசாக கொடுக்கிறார். பேதுருவுடைய வாழ்விலை குறுக்கிட்ட இயேசு இன்னைக்கு நம்முடைய ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் குறுக்கிடுகிறார். அவருடைய குறுக்கீட்டை நாம் உணர வேண்டும், அவருடைய வார்த்தையை நாம் நம்பிக்கை வைக்க வேண்டும். அப்போதுதான் நாமும் பேதுருவை போல ஆழ்ந்த நம்பிக்கையுடையவர்களாக, பேதுரை போல நம்முடைய வாழ்க்கையில இயேசுவின் அருளை நாம் பார்க்க முடியும். பேதுரை போல எல்லாவற்றையும், தன்னுடைய இயலாமையை, தாழ்வு மனப்பான்மையை, குற்ற உணர்ச்சியை விட்டுவிட்டு இயேசுவை முழுமையாக பின்பற்ற முடியும். அழைப்பு யாருக்கு? எல்லாருக்குமே கொடுக்கப்படுகிறது. கடவுள் யாரை அழைக்கிறார்? யாரை அழைக்கிறார்? குருக்களை மட்டும் அழைக்கிறார், துறவிகளை மட்டும் அழைக்கிறார். அப்படியா? யாரை அழைக்கிறார்? எல்லாரையுமே அழைக்கிறார். இந்த அழைப்பு கடவுள் அழைக்கிற பொழுது நம்முடைய தகுதியை பார்த்து அழைக்கிறாரா? இல்லை, குறைபாடு உள்ளவர்களை தான் அழைக்கின்றார். தகுதி இல்லாமல் இருப்பதுதான் கடவுளால் அழைக்கப்பட இருக்க ஒரே தகுதி. ஒரு அழகான கதையை சொல்வார்கள். ஒரு விவசாயி ஒரு கொம்பில் 2 பானைகளை கட்டி தன்னுடைய அந்த மலர் தோட்டத்திலே ஒவ்வொரு நாளும் தண்ணீர் ஊற்றுவதை வழக்கமாக வைத்திருந்தார். அவ்வாறு தண்ணீர் ஊற்றுகிற பொழுது அந்த 2 பானையில் ஒரு பானையில் ஓட்டை இருந்துச்சு. ஒவ்வொரு முறையும் இந்த விவசாயி தண்ணீர் சுமந்து வருகிற பொழுது ஓட்டை இல்லாத பானை, அந்த ஓட்டை உள்ள பானையை பார்த்து, ஏ கிராக்ட் பாட், நீ உடஞ்ச பானை, நீ ஒன்றுக்கு உதவாதவன் அப்படின்னு ஒவ்வொரு நாளும் அதை பற்றி குறை சொல்லிட்டு வந்துச்சு. இந்த உடஞ்ச பானைக்கு பயங்கரமான கவலை. அந்த விவசாயி பார்த்து, தயவு செய்து என்னை நீங்கள் மாற்றிடுங்க, ஒவ்வொரு நாளும் அந்த உடையாத பானையுடைய ஏச்சு பேச்சு நான் கேட்டவர், தயவு செய்து மாற்றிடுங்க. அப்போது முதலாளி சொன்னார், நீ நடந்து வருகிற பொழுது நீ நடந்து வரக்கூடிய அந்த பாதையை நீ பார் என்று சொன்னார். அந்த ஓட்டை உள்ள அந்த பானை நடந்து வருகிற பொழுது அது கடந்து வந்த அந்த பாதையை பார்த்த பொழுது அந்த பகுதி எல்லாமே நல்ல அழகான மலர்களால் அழகாக, பார்ப்பதற்கு அழகாக இருந்தது. அப்போதுதான் அந்த முதலாளி சொன்னார், நீ நினைத்தாய், நீ ஓட்டையான பானை நினைத்தாய், நான் நீ நடந்து வரக்கூடிய அந்த பாதையை பார்த்து அதிலே மலர் விதைகளை நான் விதைத்தேன், நீ பார்க்கிறாய் அல்லவா, இதுதான் உண்மை என்று அந்த அந்த முதலாளி, அந்த விவசாயி
அந்த ஓட்டையான அந்த பானையை பார்த்து சொன்னாராம். அன்பார்ந்தவர்களே, நாம் நினைக்கிறோம், நான் ஓட்டை, எனக்குள்ள நிறைய ஓட்டை இருக்கிறது, நான் ஒன்றுக்கு உதாதவன், நான் உண்மையிலே இந்த பணிக்கு தகுதி உள்ளவன் தானா, எனக்கு தகுதி இருக்கிறதா என்று நாம் ஒரு சில கேள்வி வைக்கிறோம். மனிதனுடைய கணக்கு வேறு, கடவுளுடைய கணக்கு வேறு. கடவுள் தகுதி இல்லாதவர்களை குறைபாடு உள்ளதான் அழைக்கிறார். அதனால தான் இந்த அழைத்தல் மிக மிக முக்கியமானது. குருக்களும் கன்னியர்களும் மேலோகத்திலேருந்து அங்கேருந்து கீழே விழுறாங்களா? இல்லை. அங்கே எங்கேருந்து வர்றாங்க? அவங்க எங்கேருந்து வர்றாங்க? ஒரு சாதாரண குடும்பத்திலே உருவாகின்றார்கள். அப்போது அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒருவேளை நீங்கள் குருக்களையும் துறவரத்தாரை நீங்கள் குறை சொல்கிறால் குறைபாடு எங்கே இருக்கிறது? எங்கே இருக்கிறது? குடும்பத்தில் இருக்கிறது. நம்ம பிள்ளைகளை, நம்முடைய குடும்பத்தை நான் ஒழுங்காக நம்ம வளர்த்தோம் என்றால் கண்டிப்பாக இடையழைத்த நல்ல இடையழைத்தலாக இருக்கும். அதனால் நம்ம குருக்களையும் மற்றவர்களையும் குறை சொல்வதை நம்ம பாட்டுவோம். நம்ம என்ன செய்யணும்? இந்த இறை அழைத்தில் இருப்பவர்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். நம்முடைய குடும்பத்திலே இறை அழைத்தலுக்காக ஜெபிக்க வேண்டும். அதனால் இந்த நாளில் இந்த இறை அழைத்தலை பற்றி நாம் சிந்திக்கின்ற இந்த வேலையில் அன்புக்கிறவர்களே, கடவுள் தகுதி இல்லாதவர்களை அந்த தகுதியை கொடுத்து அழைக்கின்றார், பலவீனமானவர்களை அழைக்கின்றார். ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். நம்ம குடும்பத்தில் இருக்கிறோம், குடும்பத்தில் கணவன் மனைவியாக நீங்கள் இருக்க வேண்டும் என்பது கடவுள் இருப்பான். தாயினுடைய கருவிலை உருவாவதற்கு முன்பாகவே நீங்கள் கணவன் மனைவியாக நீங்கள் வாழ வேண்டும் என்பது கடவுளுடைய விருப்பம், கடவுளுடைய எண்ணத்தில் இருந்திருக்கிறீர்கள். எனவே ஏதோ நீங்கள் ஒரு வயதுக்கு வந்த பிறகு உங்களுடைய பெற்றோர்கள் உங்களை பார்த்து திருமணம் செய்து வைத்தது அல்ல, இது கடவுளுடைய விருப்பம். இதுதான் கடவுளுடைய விருப்பம். நம்முடைய குடும்பத்திலையும் பலவீனம் இருக்கிறது. நம்முடைய குடும்பங்களும் கூட பலவீனமான குடும்பங்கள் தான். அந்த பலவீனத்திலும் ஆண்டவர் நம்மை ஆஸ்வதிக்கிறார். அதுதான் குடும்பத்தில் அந்த இறைவன் தரக்கூடிய அந்த மாபெரும் அந்த இறை அழைப்பு. எனவே ஆண்டவர் தரக்கூடிய இந்த மாபெரும் இந்த அழைப்பிற்காக நன்றி செல்வோம். பேதுருவை போல நாம் நம்முடைய தகுதியற்ற தன்மை உணர்ந்து எப்போதுமே ஆண்டவருக்கு உகந்த ஒரு வாழ்க்கை நாம் வாழ இந்த நாளில் இந்த திருப்பலி வழியாக பக்தியோடு ஜெபிப்போம். ஆமேன். எழுந்திருப்போம், நம்முடைய விசுவாசத்தை அறிக்கையிடுவோம். விண்ணையும் மண்ணையும் படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறைமகன் நமக்காய் மனிதரானார். கன்னி மரியிடம் பிறந்தவராய் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். நாதூரின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார், மூன்றாம் நாளில் உயிர் தெழுந்தார், இறப்பின் மீதே வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டே இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன். புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வேன். உறுதியுடனே நம்புகிறேன். நீங்கள் என்னை தேர்ந்து கொள்ளவில்லை, நான் தான் உங்களை தேர்ந்து கொண்டேன். நீங்கள் என்னோடு இருக்கவும், நீங்கள் கனிதந்து ஆசீர்வாதத்துக்குரிய ஒரு வாழ்வு வாழ வேண்டும் என்பதே என்னுடைய விருப்பம் என்று சொன்ன நம் ஆண்டவரிடம் நம்முடைய தேவைகள், ஜெபங்கள், மன்றாட்டுக்களை உருக்கமாக எடுத்துரைத்து ஜெபிப்போம். இதோ நான் இருக்கிறேன், அடியேனை அனுப்பும் என்று முன் வந்த இறைவாக்கினர் எசாயா போன்றும்
திருப்பணிக்கென தங்களையே கையளித்துள்ள திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவியர் அனைவரும் இறையன்பில் நிலைத்திருந்து பொது நிலையினராகிய எங்களை அருள் வாழ்வில் வழிநடத்தி எதிர்நோக்கின் திருப்பயணிகளாக எம்மோடு பயணிக்க அருள் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். யாரை நான் அனுப்புவேன்? நமது பணிக்காக யார் போவார் என முதல் வாசகத்தின் வழியாக நீர் கேட்பதையும், என் பின்னே வாருங்கள் என நற்செய்தியில் நீர் அழைப்பதையும் கேட்டு எம் இளையோரில் பலர் இறை சேவைக்காகவும் மக்கள் பணிக்காகவும் தம்மையே தர முன்வரவும். ஏற்கனவே குரு மடங்களிலும் கன்னியர் மற்றும் துறவர மடங்களிலும் பயிற்சி பெறுவோர் உறுதியுடன் உம்மை பின்தொடரவும் அருள் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இன்றைய திருப்பலியை சிறப்பிக்கும் இயேசுவின் கண்மணிகளாகிய நாங்கள் ஒவ்வொருவரும் எங்கள் நிலைக்கு ஏற்றவாறு இறையருளை வீணாக்காமல் எம் திறமைகளையும் ஆற்றல்களையும் பயன்படுத்தி நாங்களும் எங்கள் வீடும் நாடும் நலமாயிருக்க ஆர்வமுடன் உழைக்கும் அருள் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இரவு முழுவதும் பாடுபட்டு உழைத்தும் ஒன்றும் கிடைக்காத போது பேதுருவும் அவரது தோழர்களும் சொற்படி வலைகளை வீசி பெருந்தினரான மீன்களை பிடித்ததை போன்று கிறிஸ்துவர்களும் தங்கள் உழைப்பை மட்டுமே நம்பிராது சொற்படி தங்கள் பணியை மேற்கொண்டு நிறைந்த பலன் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இன்று எமக்காக திருப்பலியை நிறைவேற்றும் அருட்பணி எஸ்விடி அவர்களை பாதம் அர்ப்பணிக்கின்றோம். என் பின்னே வாருங்கள், உங்களை மனிதரை பிடித்தவராக்குவேன் என்று மொழிந்த எம் இறைவா, அருட்தந்தையிடத்தில் நீர் ஒப்படைத்த மக்களை ஆன்மீகத்தில் வளர்த்தெடுக்கவும் பாதையில் அவர்களை நடத்தவும் மேலும் உமது அருளால் அவரது பணி சிறக்கவும் வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்ம ஊருடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக ஜெபிப்போம். நம்முடைய சொந்த கருத்துக்கள், குடும்ப கருத்துக்கள், இன்று திருப்பலி கருத்துக்கள் கூட ஜெபிக்கக்கூடிய குடும்பங்களுடைய கருத்துக்களுக்காக, நம்முடைய பங்கு மக்களுக்காகவும் சிறப்பாக ஜெபிப்போம். நம்முடைய பங்கின் திருத்தலத்தின் வளர்ச்சிக்காக ஜெபிப்போம். நம்முடைய பங்கின் திருத்தலத்தின் வளர்ச்சிக்கு தடையாக இருக்கக்கூடிய அத்தனை தீய சக்திகளையும் ஆண்டவர் வேரோடு தகர்த்தெறிந்து சிறப்பாக வேண்டுவோம். கடவுளுடைய அழைப்பு எல்லாருக்குமே இலவசமாக ஒரு பொக்கிஷமாக கொடுக்கப்படுகிறது. நாம் தகுதியற்ற நிலையில் இருந்தாலும் ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். ஒரு குடும்ப தலைவராக, ஒரு அருள் சகோதரியாக, ஒரு அருள் தந்தையாக ஆண்டவர் அந்த மாபெரும் அழைப்பை கொடுத்திருக்கிறார். அந்த நாளில் ஆண்டவர் தந்திருக்கிற அந்த அழைப்பு என்று மாபெரும் கொடைக்காக நன்றி சொல்வோம். நம்முடைய குடும்பங்களிலே, நம்முடைய பங்கிலே இறை அழைத்தல் உருவாக சிறப்பாக ஜெபிப்பார். இந்த இறை அழைத்தலே கஷ்டமான ஒரு சூழ்நிலையில இருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் ஆண்டவருடைய பாதத்தில் நாம் அர்ப்பணிப்போம். கடவுள் தான் கொடுத்த அழைப்பை எந்த ஒரு சூழ்நிலையும் திரும்பி பெற்றுக்கொள்வதை கிடையாது. ஆண்டவர் தந்திருக்கிற அந்த மாபெரும் அழைப்புக்காக நன்றி செல்வோம். நம்முடைய பங்கிலே பணியாற்றக்கூடிய இருபால் துறவியருக்காக ஜெபிப்போம். அவருடைய சபைக்காக ஜெபிப்போம். அவருடைய சபைகளில் இறை அழைத்தல் உருவாக ஜெபிப்போம். இந்த மன்றாட்டுகளை எல்லாம் எங்கள் ஆண்டவரும் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.
சகோதர சகோதரிகளே, என்னுடைய புனிதமான இந்த பலி எல்லாம் உள்ள தந்தையாகிய கடவுளுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தம் பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்கள் இறைவாம், வலுக்குறைவற்ற எங்களுக்கு உதவியாக இப்பொருட்களை படைத்திருக்கின்றேன். அதனால் இவை எங்களுக்கு நிலை வாழ்வின் அருளையாளமாக மாறிட அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மனவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள இல்லாமல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்தில் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் ஏற்றுக்குரிய செயலும் ஆகும். ஏனில் கிறிஸ்து பிறந்து முன்னைய பாவனிலிருந்து மனிதனை புதுப்பித்தார். பாடுபட்டு எங்கள் பாவங்களை அளித்தார். இறந்தோடு மீது உயிர்த்தெழுந்தலை வாழ்வுக்கு வழிவகுத்தார். தந்தையே, அவரும் இடம் நேரி வந்து விண்ணகத்தின் கதவுகளை திறந்து வைத்தார். ஆகவே வானக தூதர் அணிகளோடும் புனிதனை பிறந்தோடு நாங்களும் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பண்ணி செய்து முடிவின்றி பாடுவதாவது: ஆண்டவரே, மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக அவர் பாடுபட உள்ளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவிருந்தி அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும்
இதிலிருந்து பெற்று பருகுங்கள், என்பது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பினை கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தை ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுனின்று ஊழியம் புரிய தகுந்தவனை ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகமெங்கும் பரவி இருக்கும் ஒரு திரு அவையை நினைவுறும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் உயர் மறை மாவட்டத்தின் அப்போஸ்தலிக்க பரிபாலகர் ஆகிய அந்தோனிசாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்துள்ளோம். மேலும் உயிர் தொழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவுந்து உமது திருமுக ஒளியின் உள்ளேற்றலும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவருமாகிய புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் மூக்குவந்தவராயிருந்த ஆகிய புனிதர்கள் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ் நீத்தும் வரமரல உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பனையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை, தீமைகள் அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுணர்வுள்ள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேன்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்திருவீராக. என்றென்று வாழ்ந்தாட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதி அறிவித்து மகிழ்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும்.
உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரை உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருதுக்கு அழைக்க பெற்றோர், பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திருரத்தமும் ஒரே காத்து நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வதாக. ஆமென். அன்பானவர்களே, இப்போது வழங்கப்படும் இந்த திருவிருந்திலே தகுதியான நிலையில் இருக்கக்கூடிய கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் மட்டுமே பங்கேற்குமாறும் பிற மதத்தை சார்ந்தவர்கள், பிற சபையை சார்ந்தவர்கள் தயவு செய்து இந்த திருவிருந்திலை பங்கேற்க முயற்சிக்க வேண்டாம். அமைதியாக அமர்ந்து கண்களை மூடி ஜெபியுங்கள். கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் மட்டும் நடுப்பகுதிக்கு வந்து பக்தியோடு இயேசுவின் திருவுடலை பெற்றுக்கொள்வோம். உதயம் தருகிறார். இனிய இறைவன் இதய வேந்தன் இதயம் வருகிறார். வாழும் காலம் வசந்தமாக உதயம் தருகிறார். அன்பு இதயமே, உன் இதயம் திறந்திடு. இறைவன் அவரை இதயம் ஏந்திடு. அன்பு இதயமே, உன் இதயம் திறந்திடு. இறைவன் அவரை இதயம் ஏந்திடு. இறைவன் சாயலாக வாழ்ந்திடு. இறைவன் சாயலாக வாழ்ந்திடு. நம்மிலே அவரும் வருகையில் கவலை ஏது மனதினில். அவரில் நாமும் உரைகையில் தாழ்வு ஏது வாழ்வினில். நம்மிலே அவரும் வருகையில் கவலை ஏது மனதினில். அவரில் நாமும் உரைகையில் தாழ்வு ஏது வாழ்வினில். இனிய இறைவன் இதய வேந்தன் இதயம் வருகிறார். வாழும் காலம் வசந்தமாக உதயம் தருகிறார். கூடையில் எலியாவும் ஒழிந்து நிற்கையில் காகத்தால் அப்பத்தை அடித்தனர் தேவன். லாலலலலலா, லாலலாலலலலா. கூடையில் எலியாவும் ஒழிந்து நிற்கையில் காகத்தால் அப்பத்தை அடித்தனர் தேவன். கானாவோர் வீட்டினர் கலங்கி நிற்கையில், கானாவோர் வீட்டினர் கலங்கி நிற்கையில் தண்ணீரை ரசமாக மாற்றிய தேவன். அப்பத்தின் வடிவிலே அன்பை பொழிகிறார். அவர் தாமிரச வடிவிலே குருவி தருகிறார். அப்பத்தின் வடிவிலே அன்பை பொழிகிறார். அவர் திராட்சைரச வடிவிலே குருதி தருகிறார். திராட்சைரச வடிவிலே குருதி தருகிறார். நம்மிலே அவர் வருகையில் கவலை ஏது மனதினில். அவரில் நாமும் உரைகையில் தாழ்வு ஏது வாழ்வினில். நம்மிலே அவர் வருகையில் கவலை ஏது மனதினில். அவரில் நாமும் உரைகையில் தாழ்வு ஏது வாழ்வினில். இனிய இறைவன் இதய வேந்தன் இதயம் வருகிறார். வாழும் காலம் வசந்த
சொந்தமாக உதயம் தருகிறார். கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும். கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திருரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும். கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே. கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடுமே. ஓ நல்ல இயேசுவே எனக்கு செவி சாயும். உம் திரு காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும். தீய பகைவரிடம் இருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளை இட்டருளும். புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழ செய்யும். ஆமென். அறிவிப்புகள். இன்று ஆண்டின் பொது காலத்தின் 5ஆம் ஞாயிறு. நாளை திங்கட்கிழமை புனித ஸ்தோலாஸ்திகா நினைவு. செவ்வாய்க்கிழமை 11ஆம் தேதி புனித லூர்து அன்னை நினைவு. நம்முடைய கிளைப்பங்கான அலங்காநல்லூர் கிளைப்பங்கனுடைய பாதுகாவலி அன்றைய நாள் அலங்காநல்லூருடைய திருவிழா. 14ஆம் தேதி வெள்ளிக்கிழமை புனிதர்கள் சிறில் மெத்தோடியஸ் நினைவு. 15ஆம் தேதி சனிக்கிழமை புனித மரியனை நினைவு. 16ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஆண்டின் பொது காலத்தின் 6ஆம் ஞாயிறு. இந்த நாளில் இந்த திருப்பலியை சிறப்பித்தவர்கள் நம்முடைய இயேசுவின் கண்மணிகள். மிக அருமையாக இந்த நாளை நம்முடைய குழந்தைகள் சிறப்பித்தார்கள். நீங்கள் காணிக்கை பவுனியிலே வந்த விதம், குறிப்பாக முன்னுரை தயாரித்து மற்ற ஜெபங்களை வாசித்த விதம் மிகவும் அருமையாக இருந்தது, சிறப்பாக இருந்தது. நம்முடைய பிள்ளைகளுக்கும் அவளை தயாரித்த ஆசிரியர்களுக்கும் நாம் கரல் எழுப்பி நம்முடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்வோம். வருகின்ற வாரம் திருப்பலியை சிறப்பிப்பவர்கள் மரியாயின் சேனையினர். தவக்காலம் மற்றும் யூபிலி விழாவுக்காக தயார் செய்யக்கூடிய விதத்திலே அன்பிய தலைவர்கள் மற்றும் துறவர இல்லங்களுடைய தலைவர்களுடைய கூட்டமானது வருகின்ற புதன்கிழமை மாலை 6 மணிக்கு பங்கு தந்தையுடைய இல்லத்திலே நடைபெறும். அனைவரும் தவறாமல் பங்கேற்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அன்பிய கூட்டங்கள் 17ஆம் தேதி முதல் 21ஆம் தேதி நடைபெறும். இந்த அன்பிய தலைவருடைய கூட்டத்திலே தவ காலத்திற்கான அந்த நிகழ்வை தயார் செய்துவிட்டு நம் அன்பிய கூட்டம் வைக்கலாம் என்று முடிவு செய்திருக்கிறோம். எனவே இந்த வாரத்திலே அன்பிய தலைவருடைய துறவரில் தலைவர்களுடைய அந்த கூட்டத்திலே அதை கலந்து ஆலோசித்த பிறகு அன்பிய கூட்டங்களுக்கு அனைத்து நீங்கள் அன்பிய கூட்டத்திலே அதை பற்றி நீங்கள் கலந்து ஆலோசிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். 17ஆம் தேதி திருக்குடும்ப அன்பியம் திரு சீனிராஜா ஜான்சி குடும்பத்தில் நடைபெறும். 18ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை புனித திருமுழுக்கியவான் அன்பியம் திருவாள தாமஸ் சாந்தி அவருடைய வீட்டில் நடைபெறும். 19ஆம் தேதி புதன்கிழமை புனித அர்னால்ட் ஜான்ஸ் அன்பியம் திருமதி ரோசி சகாய் அவருடைய வீட்டில் நடைபெறும். 19ஆம் தேதி புதன்கிழமை புனித ஜோசப் நானமஸ் அன்பியம் திரு சலைத்தாரன் அவருடைய வீட்டில் நடைபெறும். 20ஆம் தேதி வியாழக்கிழமை புனித அலோசியஸ் கொன்சாக அன்பியம் திரு பிரசாத் சுபா குடும்ப வீட்டில் நடைபெறும். 21ஆம் தேதி வெள்ளிக்கிழமை பரிசுத்தாவி அன்பியம் திரு ஜேம்ஸ் ஸ்டெல்லா அவருடைய இல்லத்திலே வைத்து நடைபெறும். மார்ச் மாதம் 5ஆம் தேதி நாம் தவ காலத்தை ஆரம்பிக்கின்றோம். நான் ஏற்கனவே சொல்ல போல தயவு செய்து குருத்தோலைகளை நீங்கள் மறக்காமல் நீங்கள் இந்த நாட்களிலே வந்து நீங்கள் கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். பிப்ரவரி மாதம் 11ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நம்முடைய கிளைப்பங்கான அலங்காநல்லூர் புனித லூர்து அன்னையினுடைய திருவிழா. நான் ஏற்கனவே சொன்னது போல ஒவ்வொரு அன்பியத்திலிருந்தும் 2 நபர்கள்
தயவு செய்து இந்த நிகழ்வை பங்கேற்குமாறும் துறவு இல்லங்களிலிருந்து ஒவ்வொரு இல்லத்திலிருந்தும் 2 பேர் வந்து பங்கேற்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். திருத்தல வளாகத்திலிருந்து பஸ்ஸானது 5 மணிக்கு புறப்படும். சரியாக 5 மணிக்கு புறப்படும். 6 மணிக்கு அங்கே திருப்பலி நடைபெறும். அதே போல் பாடல் குழுவினர் தயவு செய்து நீங்கள் மறக்காமல் வருமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். நம்முடைய வருடாந்திர அந்த நிகழ்விலே நான் துறவர இல்லங்களில் நான் போட்டிருக்கிறேன். தயவு செய்து யாரும் எந்த காரணம் சொல்லக்கூடாது. ஏனென்றால் அங்கே 12 குடும்பங்கள் தான் இருக்கிறார்கள். அதனால் இது நம்முடைய கடமை, நம்முடைய பொறுப்பு. சரி, அதனால் தயவு செய்து அனைத்து துறவர இல்லங்களிலிருந்து மறக்காமல் நீங்கள் வருமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். சிறப்பு அறிவிப்பு: இறைவார்த்தை சபை உருவான 150வது ஆண்டு யூபிலியை நாங்கள் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். அகில உலகம் முழுவதும் நாங்கள் கொண்டாடி கொண்டிருக்கின்ற இந்த கொண்டாட்டம் செப்டம்பர் மாதம் 8ஆம் தேதி ஆரம்பமானது. ஒவ்வொரு மறை மாநிலத்திலும் ஒவ்வொரு மாநிலத்திலும் பல்வேறு கொண்டாட்டங்களை முன்னெடுத்திருக்கின்றோம். எங்களுடைய INH, அதாவது இந்தியா ஹைதராபாத் மறை மாநிலமானது 3 மாநிலங்களை உள்ளடக்கியது. ஆந்திரா, தெலுங்கானா, தமிழ்நாடு, இந்த 3 மாநிலங்களை உள்ளடக்கியது. ஒவ்வொரு மாநிலத்திலும் இந்த யூபிலி கொண்டாட்டத்தை தனித்தனியாக கொண்டாட தீர்மானித்து தமிழ்நாட்டிலே நம்முடைய திருத்தலத்திலே இந்த கொண்டாட்டம் நடைபெறும். இந்த நிகழ்வு இந்த மாதம் வருகின்ற பிப்ரவரி மாதம் 22ஆம் தேதி சனிக்கிழமை காலை 10:30 மணிக்கு இதே இடத்திலே நடைபெறும். இதற்காக எங்களுடைய சபையினுடைய உதவி தலைவர் வைஸ் ஜெனரல் அவர்கள் வருகை புரிய இருக்கிறார்கள். எங்களுடைய மறைமாநில தலைவர் மற்றும் தமிழ்நாட்டிலே பணியாற்றக்கூடிய அனைத்து அருட்தந்தைகளும் ஆலோசக குருக்களும் தமிழ்நாட்டிலே இறைவார்த்தை சபை எங்கெங்கெல்லாம் பணி செய்கிறார்களோ அங்கிருந்து இறை மக்களும் நம்முடைய திருத்தலத்துக்கு வர இருக்கிறார்கள். இது ஒரு மாபெரும் நிகழ்வு. அதனால் இந்த நிகழ்வை நாம் தான் நடத்துகின்றோம். சரி, அதனால் நம்முடைய பங்கிலிருந்து அனைவருமே மறக்காமல் பங்கேற்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். எல்லாருமே அந்த நிகழ்விலே நீங்கள் மறக்காமல் நீங்கள் கொண்டாடுமாறும் அனைத்து ஏற்பாடுகளையும் நீங்கள் பங்குத்தந்தையோடு இணைந்து நீங்கள் செய்யுமாறும் இது நம்முடைய பங்கு கிடைத்த ஒரு பெரிய ஆசீர்வாதம். அதனால் தயவு செய்து இதை ஒரு சுமையாக நாம் நினைக்காமல் இது நம்முடைய விழா. இறைவார்த்தை சபை குருக்கள் இந்த திருத்தலத்திலே மாடிப்பட்டிலே பல ஆண்டுகள் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். எனவே அன்பார்ந்த மக்களே, இருபால் துறைவரே, இந்த விழாவிலே நீங்கள் அனைவரும் நீங்கள் உற்சாகத்தோடு குறிப்பாக ஒற்றுமையோடு நீங்கள் பங்கேற்குமாறு உங்களை அன்போடு அழைக்கின்றேன். அதற்கு அதை கலந்து ஆலோசிக்க தான் இந்த கூட்டத்தை வைத்திருக்கிறேன். எனவே தயவு செய்து அனைத்து அன்பின் தலைவர்களும் இருபால் துறவியலும் மறக்காமல் புதன்கிழமை மாலை 6 மணிக்கு நீங்கள் பங்கேற்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். எழுந்திருப்போம் ஆண்டவருடைய இறுதி ஆசிருக்காக. நன்றி கூறி மன்றாடுவோமாக. இறைவா, ஒரே அப்பத்திலும் ஒரே கிண்ணத்திலும் நாங்கள் பங்கேற்க திருவிழமானீரே. அதனால் கிறிஸ்துவுக்கு நாங்கள் ஒன்றிணைக்க பெற்று உலகின் மீட்புக்காக நற்கனி தந்து மகிழ்ந்து வாழ எங்களுக்கு அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாமல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் நம்ம ஒருவருக்கும் ஆசீர் வழங்குவாராக. சென்று வாழுங்கள், வாழ்க்கை வழி தொடர்கின்றது. நம்முடைய அன்பு தாயை வாழ்த்தி போற்றி பக்தியோடு ஆரோக்கிய மாதாவே என்ற பாடலை பாடுவோம். தாய்க்கு நன்றி செலுத்துவோம். துதித்திடுவோம், என்னாலும் பாடி துதித்திடுவோம். ஆரோக்கிய மாதாவே, உமது புகழ் பாடி துதித்திடுவோம், என்னாலும் பாடி துதித்திடுவோம்.
ராஜா வாழ்க, நீராட்சியம் அருக, மரியை வாழ்க, சூசையை வாழ்க, புனித அருளானந்தரை வாழ்க. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.